ஹலோ ஹால், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் அடுத்து வந்து ஷேடோ எப்படி பண்றது ஓப்பன் ஆஃபீஸ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேடோ எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, நான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டெக்ஸ்டாம்பிள்ல ஒரு ஸ்டோரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா தி ஹானஸ்ட் வுட் கட்டர். தி ஹானஸ்ட் வுட் கட்டருங்கிற டைட்டில் வந்து எனக்கு ஷேடோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டிலை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க ஷேடோங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து விசிபிள் ஆகும். இங்க பாருங்க, டைட்டில் ஆஃப் த ஸ்டோரிக்கு ஷேடோ செட் பண்ணியாச்சு. அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கும் ரொம்ப ஷேடோ செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஆல்ரெடி வந்து ஷேடோ வந்து செட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்றேன். செலக்ட் பண்ணி அண்ட் அகைன் ஷேடோ கிளிக் பண்ணால் ஷேடோ வந்து ரிமூவ் ஆகிடும். செலக்ட் பண்ணி ஷேடோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷேடோ வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இது வந்து நமக்கு ஷேடோ பண்ணக்கூடிய மெத்தடு. செலக்ட், அன்ஷேடோ அண்ட் ஷேடோ. ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ இந்த ஹானஸ்ட் வுட்கட்டர் ஸ்டோரியில மெயின் கேரக்டர் யாருன்னா வுட்கட்டர் தான். இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரியோட நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை யாரோ ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், ஸ்டோரியை கொஞ்சம் மாற்றி அல்டர்னேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்டோரியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த எக்ஸாக்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எல்லா பிளேஸ்லேயும் அவரோட நேம் எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி ஃபைண்ட் பண்றது, ஃபைண்ட் பண்ண நேமை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நம்மளோட ஸ்டாண்டர்ட் டூல் பார்ல இருக்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கீ பிளஸ் எஃப். ஸோ அப்படியே நீங்கள் போகலாம். இங்கே பாருங்க, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் சர்ச் ஃபார், நான் என்ன சர்ச் பண்ண போகிறேன், இந்த ஓவரால் இந்த வுட்கட்டர் டாக்குமெண்ட்டில் எதை வந்து நான் சர்ச் பண்ண போகிறேனோ அதனோட ஸ்பெல்லிங் என்னவோ அதை இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நான் வுட்கட்டருங்கிறத நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வுட்கட்டர். ஓகேவா? இந்த வுட்கட்டரை ஃபைண்டு, இப்போ ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்தெல்லாம் வுட்கட்டருங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு ஃபைண்ட் பண்ணி ஷோ பண்ணு அப்படின்னா ஃபைண்ட் ஆல். இங்கே பாருங்க, நான் ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். இந்த ஸ்டோரியில் வுட்கட்டருங்கிறது எந்தெந்த இடத்தெல்லாம் இருக்கு பாருங்க, எத்தனை இடத்துல இங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏங்க நான் கொஞ்சம் மூவ் பண்ணி கூட வைக்கிறேன். ஓகேவா? இங்க பாருங்க, வுட்கட்டர் எந்தெந்த இடத்தெல்லாம் வுட்கட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஷோ ஆகும். அடுத்து இந்த வுட்கட்டருங்கிற ஆப்ஷனை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது. இப்போ நான் வுட்கட்டரை வந்து வுட்பெக்கர்னு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். வுட்பெக்கர். இங்க பாருங்க, இப்போ நம்ம சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்றது எதுங்கிறதையும் அண்ட் எதை வச்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதும். இப்போ பாருங்க, நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். எங்கெல்லாம் வுட்கட்டர் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே இங்க பாருங்க, வுட்கட்டருங்கிற எல்லா இடமும் வந்து வுட்பெக்கரா எனக்கு ஷோ ஆயிடும். இங்க பாருங்க, சர்ச் கீ ரீப்ளேஸ் 9 டைம்ஸ். எத்தனை முறை அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம்? 9 டைம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஷோ ஆகும். இங்கே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எங்கெல்லாம் எனக்கு வுட்கட்டர்னு இருந்தோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வுட்பெக்கர்னு வந்துடும். இங்கே பாருங்க, த ஹானஸ்ட் வுட்பெக்கர். இங்கே பாருங்க, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் லிவ்ட் எ புவர் வுட்பெக்கர். எனக்கு 9 இடத்துல இந்த வுட்கட்டர் வந்து எனக்கு வுட்பெக்கரா சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ எப்படி பண்ணுறது அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம்.
ஓகே, இன்னும் எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்து அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.